ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி 5 டு நாங்கள் வந்து வாக்கிங் போனோமா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போகிற வழியில் நிறைய முள்வெளியில் வந்து இந்த மலைக்கு பிரண்டை வந்து நல்லா தழுத்துந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிரண்டை துவையல், பிரண்டை குழம்பு, பிரண்டை கூட்டு வைக்கலான்ட்டு நிறைய பிரண்டையாக இருந்தோன்னே பறித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ இந்த மலைக்கு நல்லா துளுர்த்து பிரண்டை வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரண்டைலாம் கால் கை குழச்சலுக்கெல்லாம் பிரண்டை வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிரண்டை எங்கே கிடைச்சாலுமே பறித்து சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்துலலாம் அந்த முள்வெளி ஓரமாக கீழே இப்படி செடியெல்லாம் படர்ந்து பிரண்டை நிறையா இருக்கும். அதாவது மழை டைம் மட்டும்தான் நல்லா தழுவிட்டு நல்லா தழுத்து வரும். மற்ற நேரம் அது வந்து முத்திரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து பறித்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வாக்கிங் தான் போகிறோம். யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்கள், எங்கள் சித்தி எல்லாருமே தான் இப்போ போகிறோம். போகிற வழியில் மயிலெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி போகிற வழியில் அங்கே இங்கே முள்வெளியில் பிரண்டை கிடக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லோரும் கிடச்சி பறித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையில் மெமரிஸாக இருக்க களிச்செடி எங்கே கிடச்சாலுமே பேர் எழுதுவோம். அதே மாதிரி நாங்கள் நடந்து போகும்போது களிச்செடி இருந்துச்சு, எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சொன்னோன்னே நாங்கள் ஆளுக்கு ஒரு பேர் கள்ளிச்செடியில் எழுதிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லோரும் சேர்ந்து. சும்மா நீங்களே யாரெல்லாம் இப்படி எழுதிக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பிரண்டையும் பறித்து முடிச்சாச்சு. களிச்செடியில் பேரையும் எழுதியாச்சு. இந்த கவர் நிறைய பிரண்டை பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பிரண்டை இருக்குதுன்னு நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சொலவில் தான் பிரண்டையை தட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரண்டை இருக்குதுன்னு. இனிமேல் இதை குட்டி குட்டியாக தொளி உரித்து இதில் ஒரு சின்ன ஊர்லோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து உரித்து எடுத்து கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி துவையலோ கூட்டோ வச்சு நல்லா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்பும் வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.